தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர். அதுலேயே 17 வருஷத்துல 2வது பகுதியில இப்படி விஷயம் காணப்பட்டது என்றால், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமா இருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் எங்க வந்திருக்காங்க? தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னமா இருக்குதான் 4th கேட்டகரி. அந்த கேட்டகரியை குறித்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செய்தி கிடையாது. 2வது கேட்டகரியை குறித்து தான் செய்தி. நம்ம 2வது கேட்டகரியில இருக்குமா 3வது கேட்டகரியில இருக்குமா? 2வது குரூப் என்ன? கர்த்தருடைய இங்கே நாம அவருடைய கிரியை மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரட்சித்தார். அப்ப நம்முடைய ஆத்மாவானது அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது. இது 2வது குரூப். 3வது குரூப் ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்று சபைக்குள்ள வந்தாச்சு, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து வந்தாச்சு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா வெளியில கிடையாது, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கேயோ போயிடுச்சு. இப்படி காணப்பட்டா 3வது கேட்டகரிக்குள்ள வந்துடுறோம். என்ன? வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், சபையினுடைய பிள்ளைய தேவ பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் தேவனுடைய வீட்டில தான் நியாய தீர்ப்பு என்பது துவங்குகிறது. அவருடைய நியாய தீர்ப்பு ஓப்பனா லிட்டரலா வெளியில நடக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வீட்டுக்குள்ளாக அது துவங்குகிறது என்றுதான் 3வது கேட்டகரிக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் போகக்கூடாது. அவர் மேல என்ன பயபக்தியோடு பக்தியை வைத்தபடினால் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த பயபக்தியை நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இருக்கணும். இல்லைன்னா தேவன் இறங்கி வர்ற வரைக்கும் அந்த பயபக்தி நமக்குள்ள காணப்படணும். என்ன பயபக்தி? ரொம்ப சிம்பிள். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற காரியம் தான் பயபக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி காணப்படுறவன் தீமைக்கு விலகுவோம். அதெல்லாம் அடுத்தடுத்த டீச்சிங்குள்ளார போகிறதாய் காணப்படும். போதனை ரொம்ப சிம்பிள். அவருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக என்றென்றும் வாழணும். நம்மை குறித்து அந்த நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றது பைபிள் எடுத்து வாசிச்சாலே நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்வு நிலையற்றது என்பது நமக்கு புரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை தேடணும். என்னைக்காவது ஒரு நாள் தேடுறது கிடையாது, எப்பயாவது தேடுறது கிடையாது. கர்த்தரை அனுதினமும் தேடணும். எப்பயாவது ஆத்மாவரை ஸ்தோத்திரிக்கிறது கிடையாது. எப்பொழுதும் வெளியில வாயை திறந்து சொல்றீங்களோ இல்லையோ, உள்ளுக்குள்ளார அந்த எண்ணம் எப்போதும் உங்களுக்கு காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்க ரட்சிப்பை அறிந்தவர்களாக, திருப்தி அடைந்தவர்களாக. திருப்தினா என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, நான் எப்ப மரித்தாலும் பரவாயில்ல, நான் முதல் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவனாக எழுந்திருப்பேன் என்கிறதான காரியம் தான் நம்மளை திருப்திப்படுத்துகிற காரியம். அப்ப அவர் நம்மளை திருப்திப்படுத்தி இருக்கிறார் ஆத்மாவனா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப எப்படியாவது நீங்க வரும்போது என்னை கூட்டு போயிடுங்க அப்படி கேட்க கூடாது. என்ன ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தந்து இனிவரும் ராஜ்யத்தை நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்ம பாடனுபவித்து கொண்டிருக்கிற நாம வெளியில பாத்தீங்கன்னா பல காரியங்கள் நம்மளை திருப்திப்படுத்தாம இருக்கலாம். உள்ளுக்குள்ள காணப்படுற அந்த ரட்சிப்பின் காரியம் நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துறதா இருக்கும். அது எப்போதுமே சந்தோஷமா காணப்படும். என்ன நிலையிலும் வெளியில பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஆனா ஆத்மா எப்பயும் எப்படிதான் இருக்கணும்? புஷ்டியா காணப்படணும். ஒல்லியா கிடையாது, நல்ல புஷ்டியா காணப்படணும். என்னன்னா திருப்தியா காணப்படணும். உள்ளுக்குள்ள ஆத்மா செழுமையா காணப்படணும். அது நாளுக்கு நாள் எப்படி ஆகணும்? பலனடைந்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.